அதாவது ஆட்டோபானில் வந்து விக்னெட் இல்லாமல் ஓடுனா என்ன நடக்கும்? கார் வைத்திருந்தால் உங்களுக்கு தெரியும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு முதல் நீங்கள் ஆட்டோபான் ஓடுவதுன்னா நீங்கள் இந்த நாட்டின் சட்டத்தின்படி நீங்கள் ஒரு விக்னேட்டர் அதை ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் பண்ணி ஓட்டப்படும். அதுபடியாக ஒரு விஷயம் தான் இங்கே இதில் வந்துக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோபானில் வந்து விக்னெட் ஸ்டிக்கர் இல்லாமல் ஓடினால் என்ன நடக்கும்? ஆட்டோபானில் வந்து நீங்கள் ஆட்டோபானுக்கு உங்களோட கார் எதுவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்டோபான் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஒட்டணும் விக்னெட் என்று சொல்வது. அது இப்போ பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது. பிப்ரவரி மாதத்துக்கு முதல் நீங்கள் ஆட்டோபான் ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டி ஆகணும். அதை பற்றி வர அப்படின்னா இங்கே கேட்க இருக்கும் என்ன சொன்னால் ஆட்டோபான் விக்னெட் இல்லாமல் ஓடினால் என்ன நடக்கும்? அதாவது ஆட்டோபான் வினியத்தை இல்லாமல் ஓடினா அது வந்து போலீஸ் கண்ட்ரோலுக்குள்ள வரைக்க இல்லாட்டிக்கு போலீஸ் வந்து உங்களை வந்து ஆட்டோபானில் பிடிச்சா 200 ஃப்ராங்க் ஃபைன். அதே நேரத்தில் உடனடியாக அந்த ஸ்டிக்கரும் வாங்கணும். அதுக்கு 40 ரூபா, டோட்டலாக உங்களுக்கு 240 ஃப்ராங்க் வந்து கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் அதில் வந்து உருவாகுது. இந்த ஸ்டிக்கர் வந்து எப்போ வந்து கடைசியாக ஒட்டணும்? இப்போ சில நேரங்களுக்கு இந்த ஜனவரி மாதமே ஒட்டணுமா இல்லை பிப்ரவரி ஸ்டார்ட்டில் ஒட்டணுமா? எப்போ இந்த ஸ்டிக்கரை கடைசி டேட்டில் வந்து ஒட்டணும்? 1ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து நீங்கள் ஆட்டோபான் அடக்கிக்க புது ஸ்டிக்கர் வந்து காதில் இருக்கணும். அன்றைக்கே 31ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இல்லாட்டி பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்கள் ஆட்டோபான் எடுக்கிறதுக்கு முதல் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கணும். இந்த ஸ்டிக்கரை வந்து எங்கெங்கே வாங்கலாம்? இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் கூடுதலாக பெட்ரோல் சைட் இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ், கூடுதலான கடைகள், டென்னர், லீடல் மாதிரி கடைகளில் வந்து வாங்கி கொள்ளலாம். அதுவும் வந்து உங்களுக்கு எப்போ லாபம் என்று சொன்னால் கூடுதலாக டிசம்பர் மாதம் அடுத்த வரக்கூடிய ஆட்டோபான் வினியத்தை அறிவிக்க கூடுதலான கடைகள் வந்து நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா குறைய விலைக்கோ இல்லாட்டிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்சியோன் மாதிரி போடைக்க நீங்கள் அந்த டைமில் ஸ்டிக்கர் வாங்கிக்க வந்து உங்களுக்கு லாபம். ஓகே, இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ சொல்லிட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்லி இதுக்கான ஆன்லைன் இங்கே பல இடங்களில் வந்து அதே நேரத்தில் இந்த ஆன்லைன்லேயும் வந்து ஃபேக்கான ஆன்லைனும் இருக்குது. இப்போ கிட்டல வந்து நான் ஒன்று வாசித்திருந்தேன், ஜெர்மன் போர்டரில் வந்து ஒருத்தர் வந்து பிள்ளையான ஆட்டோபான் ஸ்டிக்கரை வைத்திருந்தாக அவரை வந்து கை செய்யலாம். அது இருந்தால் ஆன்லைனில் வாங்கியிருக்கார், பிள்ளையான ஆன்லைன் மூலமாக வாங்கினதாக சொல்லப்படுது. இந்த ஸ்டிக்கரை எங்கே வாங்குவது, எந்த ஆன்லைனில் வாங்குவதை நாங்கள் இங்கே மேலே போட்டிருக்கோம். அடுத்தா வந்து இந்த ஸ்டிக்கரை கண்டிப்பாக ஸ்டிக்கர் மூலம் தான் வாங்கணுமா வேறு வழியாக வாங்கலாம்? 2 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மூலமும் நீங்கள் வந்து இந்த ஈவினியத்தை மூலம் அறிமுகப்படுத்தி வச்சுள்ளவங்க. அதை நீங்கள் வந்து இந்த மேலே போட்டிருக்க லிங்க் மூலம் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமும் உங்களோட நம்பர் பிளேட்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து யாருக்கு பிரயோசனப்படும்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் 2 கார்கள் வச்சுருக்கிறீங்க, ஒரு நம்பர் பிளேட்டோட இன்றைக்கு அந்த நம்பர் பிளேட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் மூலம் அந்த ஈவினியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 காருக்கு 2 ஸ்டிக்கர் வாங்க தேவையில்லை. தனியாக அந்த ஒரு நம்பர் பிளேட்டுக்கு நீங்கள் ஈவினியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 காருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 கார் வச்சுருல 2 காரை வந்து நம்பர் பிளேட்டு மாற்றும் போது ஒரு ஸ்டிக்கரே பார்க்கலாம். ஓகே, இந்த விக்கெட் வாங்கினா எங்கே ஒட்டலாம்? எல்லா இடம் ஒட்டலாமா இல்லை இதுக்கு கொண்டு ஒரு தனிப்பட்ட இடம் உள்ளதா? அது என்ன மாதிரி? ஆட்டோபான் வினியத்தை வந்து நீங்கள் எல்லா இடம் ஒட்டலாது உண்டு. பின்னுக்கு பார்க்கும் கண்ணாடி இன்றைக்கு ஃப்ரண்ட்டில் அதுக்கு பக்கத்தில் ஒட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இல்லாட்டிக்கு ஃப்ரண்ட் கண்ணாடியில் சைட்டில் கீழே தெரிகிற மாதிரி ஒட்டணும். மற்றது முக்கியமான விடயம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டிக்கரை கம்ப்ளீட்டாக ஒட்டணும். ஏதாவது டேப் வச்சோ அதில் அப்படியே ஒட்டக்கூடாது. அப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபைன் அடிப்பாங்க. ஓகே, என்ன சொன்னால் எனக்கு என் நண்பர்களுக்கு இது நடந்திருந்தது. ஒரே நேரத்தில் இருந்து 3 வருட ஸ்டிக்கர் அதில் ஒட்டியிருந்தார். அது காவல்துறை அவரை மறைத்து 3 இருக்கக்கூடாது, கடைசி 2 இருக்கலாம், 3 இருந்தாலும் ஃபைனல்னு சொல்லியிருந்தது. அவருக்கு ஒரு கடைசி வார்னிங் கொண்டு கொடுத்துருந்தாரு. என்ன சொன்னால் நீங்கள் கவனம், ஒவ்வொரு படம் 2 இப்போ நீங்கள் 25 வந்ததா 25 இருக்கலாம், 26 இருக்கலாம், இல்லை 24 அது இருந்தால் அதுக்கும் தண்டப்படம் பண்ணி இங்கே சொல்லப்படுறது. இது உண்மையா? இது உண்மை. என்னென்னு சொன்னால் அவங்க வந்து பார்க்க அவைகளுக்கும் இலதுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் பட்சத்தில் வந்து இதே நீங்கள் ஈவினியேட்னு சொன்னால் உங்களோட நம்பர் பிளேட் அடித்து பார்த்தாலே ஒரு நீங்கள் வந்து வேல்யூவான ஈவினியத்தை செஞ்சுருக்கீங்கன்னு உடனே தெரியும். அது வந்து முந்தி வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டிக்கரும் காரில் ஒட்டி இருக்கலாம். இதுவும் வந்து இந்த ஈவியை வந்த பிறகு தான் இந்த சட்டம் அமுலானது. நீங்கள் வந்து 2 ஸ்டிக்கருக்கு மேலே வந்து காரில் ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ சொல்கிற போனால் நீங்கள் இந்த விக்கெட் இல்லாமல் ஆட்டோபான் ஏற்றும் பொழுது அந்த நேரத்தில்
போலீஸ் கண்ட்ரோல் அதில் இருந்தால் உடனடியாக உங்களுக்கு 200 ஃப்ராங்க் தண்டப்பணம் அபராதமாக விதிக்கப்படும் என்பது இங்கே இதன் பொருள். அதே போல் அது மட்டுமில்லை 200 ஃப்ராங்கோடு சேர்த்து 40 ஃப்ராங்கும் இந்த ஸ்டிக்கர் வாங்குவதற்காக டோட்டல் வந்து 240 ஃப்ராங்க் உங்களுக்கு தண்டப்பணமாக வரும். ஆகவர்களே நீங்கள் இந்த விக்கெட்டை வெள்ளனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதாவது இந்த விடயத்தை போய் பார்த்துட்டோம். வேறு ஏதாவது இதை பற்றி எனக்கு கேள்வி உள்ளதான்? இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரர்களுக்கு, அதுவும் முக்கியமாக ஸ்விஸுக்கு ஹைவே மூலம் வாரவே வந்து ஸ்டிக்கர் கண்டிப்பாக வந்து பவுடரில் பெற்றுக்கொள்ளணும். இல்லாட்டிக்கு வந்து அவங்க ஸ்டிக்கர் இல்லாமல் பிடிச்சாலும் அதுக்கும் உடனடியாக ஃபைன் அடிப்பாங்க. நீங்கள் போர்டர் உள்ளுக்கு வரைக்கும் ஸ்டிக்கரை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த 40 ஃப்ராங்க் கட்டி ஸ்டிக்கர் வாங்கிக்கொள்ளலாம். ஒரு வருடம் 1 ஜனவரியிலேருந்து அடுத்த வருடம் 31 ஜனவரி வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து எப்பயும் அமுல்ல இருக்கும். ஓகே. சில வேளை வந்து வெளிநாட்டுக்காரர் இந்த வருஷம் வந்துட்டு திருப்பி அடுத்த வருஷம் ஜனவரி பிறகு வந்து என்ன நடக்கும்? அதே அந்த புது வருடத்துக்குரிய ஸ்டிக்கரை வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். பழைய ஸ்டிக்கரை பார்க்க முடியாது. ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளுக்கு வரும்பொழுது உடனடியாக பக்கத்தில் உள்ள பெட்ரோல் சர்டிஃபிகேட் அது வழியெல்லாம் வாங்க முடியாது இருக்கும். ஒரு நாளே இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.